அனைத்து மாநில உரிமையாளர்களுக்கு வேஷ்டி துண்டு வழங்கி சிறப்பித்த திருச்செந்தூர் வெள்ளிக்கூர் உரிமையாளர் திரு குணா அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து மாநில உரிமையாளர்களுக்கு ஆடுபடி வீரர்களுக்கும் அல்வா வழங்கி சிறப்பித்த மாநில அல்வா கடை உரிமையாளர்களுக்கு நன்றி. இந்த மாபெரும் மனமாடு திருவிழா இனிதே நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய உண்மையான உறுதியான மாவட்டத்தினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் திரு ராமின் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தற்சமயத்திலே 11வது சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் தனி சிறப்பு பெயரை பெற்று தந்திருக்கக்கூடிய மாகை வால்கோட்டை நாடு நகரம்பட்டியை சேர்ந்த சேது தேவர் அம்பலத்தரசு அவரது காலை கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன. இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். இரண்டாம்பட்டியை சேர்ந்த காட்டுராஜா தினேஷ் அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு 1,2,1001. ஒத்தக்கடை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திரு சரவணன் அவர்கள் சார்பாக 1,2,501. மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊராட்சி சேர்மன் திருமதி சூரிய கலாநிதி அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு 1,2,2,2001. மதுரை மாவட்டம் மேலூர் தெற்கு தெரு வழக்கறிஞர் மாரிமுத்தன் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு 1,2,501. மதுரை மாவட்டம் ராஜாபுரை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் சேர்வை எஸ்எம்ஆர் சேதுபுரர் சார்பாக இந்த மாநிலத்திற்கு சிறப்பு பரிசு 1,2,501 வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன. சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா? எங்க பாக்குறோம் சமயத்திலே 11வது சுற்று நிகழ்ச்சியாக சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமாக தனக்கென தனி சிறப்பு பெயரை பெற்று சீறி வலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றால மாகை வால்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திட நகரம்பட்டியை சேர்ந்த சேவித்தேவர் அம்பலத்தரசு அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. எப்படி முன்னை பிடித்து பரிசுத்தை வென்றிடுவோம், வென்று சென்றிடுவோம், எங்கள் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த மாநிலத்திற்கு சிறப்பு பரிசாக மாநில தலைவர் திரு ராஜன் சேதுபதி அவர்கள் சார்பாகவும் வழக்கறிஞர் ஜெகதீசன் அவர்கள் சார்பாகவும் இந்த மாநிலத்திற்கு சிறப்பு பரிசு 1,2,1001 வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். ஏகஜகமான சிறப்பு பரிசையும் விழாக்கள் வழங்குகின்ற 7,277 ரூபாயும் பெறுவதற்கு சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா, கருப்பாயிரனை சேர்ந்த ஐயம்பாண்டி பாண்டியசாமி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? மேலும் இந்த மாநிலத்திற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் தெற்கு பெல்லாம்பட்டியை சேர்ந்த வடமஞ்சூர் ரெட்டியுடைய மாடுபிடி குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆரிய கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் பைனான்சியர் கரிகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக மேலும் இந்த மாநிலத்திற்கு ஒரு வெள்ளி நாணய வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். அத்தனை பரிசுகளையும் விழாக்கள் வழங்குகின்ற பரிசுகளை பெறுவதற்கு சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா? மேலும் இந்த மாநிலத்திற்கு சிறப்பு பரிசாக பாண்டிய அல்வா கடை அவர்கள் சார்பாக 200 வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். ஏகஜகமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்திட வேண்டாம் உள்ளன. வெள்ளிக்கூர் உரிமையாளர் குணாவர்கள் சார்பாக மேலும் இந்த மாநிலத்திற்கு சிறப்பு பரிசு 201 வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்குகின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா? சிவகங்கை மாவட்டம் பாகடியில் வால்கோட்டை நாட்டை சேர்ந்த நகரம்பட்டியை சேர்ந்த சேதத்தேவர் அம்பலத்தரசு அவரது காரிக்காலை அந்த காலை எப்படியும் பிடித்த பரிசு தொகை மதுரை மாவட்டத்திற்கு பெற்று சொல்ல வேண்டும் ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடி என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் கருமாயூரை சேர்ந்த ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசுகளை வெல்ல போவது சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா? முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு
ஒத்தக்கடை கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாகவும் மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாய அணி தொழிலாளர் அணி சார்பாக மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவினுடைய 11வது சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் வாகை வால்கோட்டை நாட்டைச் சேர்ந்த சேதுதேவர் அம்பலத்தரசு அவரது காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசுத்தொகை வென்றே தரும் என்ற ஒரே நோக்கத்தோடு வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற கருப்பாயுடைய சேர்ந்த ஐயம்மாண்டி பாண்டிசாமி விருதுகள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக எங்களது அழைப்பினிலே வருகை பெறுந்துள்ள ஆணையருடைய பகுதி செயலாளர் திரு மருதுபாண்டி அவர்கள் விழாவின் சார்பாக வருக வருக அன்போடு அளிக்கப்படுகிறார்கள். எங்களது அழைப்பினிலே வருகை பெறுந்துள்ள ஆணையருடைய பகுதி செயலாளர் திரு மருதுபாண்டி அவர்கள் விழாவின் சார்பாக வருக வருக அன்போடு அளிக்கப்படுகிறார்கள். இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் அரண்டாம்படியை சேர்ந்த மாடு களமிறக்கப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன. மாடு களமிறக்கப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமொழியோடு தெரிவித்து வருகிறோம். காளையா காளையர்களா மதுரை மாவட்டம் கருப்பாயுடைய ஐயம்பாண்டி பாண்டிசாமி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் கன்னிமார்பட்டியை சேர்ந்த சின்னசாமி நினைவாக பாலகிருஷ்ணன் அவரது காலை உடனடியாக ஆடுகளுக்கு நோக்கி கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். காலை அடங்குள்ளது திண்டுக்கல் மாவட்டம் சேலம் சிறுவடி நாடு விவிகே முத்தானம்மன் குழு வீரர்களும் உடனடியாக ஆடுகளை நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஐயம்பாண்டி பாண்டிசாமிகளும் தங்களுக்கான வெற்றி பரிசை பெற்று செல்வாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.